இல்ல நிஜமாவே நமக்கு புரியல அப்படிங்கிற மாரி தான் வந்து இந்த முத்து, மீனா சிறகடிக்க ஆசையில பண்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கு. விஜயாவுக்கு முத்து மேல ஆரம்பத்துலேருந்தே கோவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது, தெலுங்கு வெர்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு காரணம் இருக்கும். என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, ஜோசியர் சொன்னாருன்னு கொண்டு போய் ஊர்ல விட்டுருப்பாங்க. அங்க வந்து முத்துவுக்கு அடுத்து பொறக்கிற தம்பி, முத்துக்கும் மனோஜ், அதுக்கப்புறம் முத்து, அதுக்கடுத்து ஒரு தம்பி இருக்கும். அந்த தம்பிய வந்து ஆத்தோட விட்டுருவாங்க. அது வந்து மனோஜ் பண்ண வேலையால தான் இருக்கும். ஆனா அந்த குழந்தை இறந்ததுக்கு காரணம் முத்து தான் அப்படின்னு பழியாகி சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போவார். ஸோ தன்னுடைய மகனையே கொன்னுட்டான் இவன் அப்படிங்கிறதுனால கோவம் இருந்துச்சுன்னாங்க. இங்கே ஏதோ வந்து ஒரு டீச்சர் தலையில் கள்ள தூக்கி போட்டார் மனோஜ், அந்த பழியை தூக்கி இவர் வாங்கிக்கிட்டாருன்னு ஏதோ கதையை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதுவே ஒரு பக்கம் வீடாக தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அது அண்ணாமலை ஏன் சொல்லணும்னு நமக்கு புரியல. இப்போ இதுக்கெல்லாம் இடையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ மீனா வீட்டுக்குள்ளே வராங்க. மீனா கொஞ்சம் ஏழையாக இருக்கிறதுனால அவங்க கோபமாக இருக்காங்க அப்படின்லாம் கதையை கொண்டு போனாங்க. ஸோ அது பணத்தாசை பிடித்தவர் வந்து விஜயா, அவங்களால வந்து இவரை ஏற்றுக்க முடியல அப்படின்ட்டு. அதில் வந்து முத்துவையும் ஏற்றுக்கல, முத்துவுடைய மனைவியும் ஏற்றுக்கல. ஆனால் அந்த மனைவி தான் வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும். அந்த மனைவியும் வந்து பார்த்தீங்கன்னா மீனாவும் கவலையே பட மாட்டாங்க. யார் என்ன திட்டினாலும் கழுவி ஊற்றினாலும் வேலை செய்கிறது தான் என் வேலை அப்படிங்கிற மாதிரி எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. சமைப்பாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க, அதில் எல்லாம் திட்டுவாங்க, அதிகாரம் பண்ணுவாங்க. முடியாது அப்படின்னு சொன்னால் அவங்க ஒன்றும் போய் இப்போ சூடு போட்டு கண்டிப்பாக நீ பண்ணியே தீரணும்னு சொல்லக்கூட முடியாது. இருந்தாலுமே மீனா அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை பண்ணி தன்னுடைய சுயமரியாதைங்கிறத எப்போவோ கிலோ கணக்கில் போட்டு விற்றுட்டாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து இந்த ரீல்ஸில் சொன்ன மாதிரி மனோஜ் கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடனை வந்து இவங்க 3 பேர்த்துக்கும் சொந்தமான ஒரு வீட்டை வச்சு வாங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 3 பேருக்கு சொந்தமான அந்த பென்ஷன் பணத்தை தூக்கிட்டு போனார். இப்போ அந்த வீட்டில் அவனுக்கு உரிமை கிடையாதான்னு சொன்னால், உரிமை கிடையாதுன்னு சொன்னாலும் அவர் வாங்கின கடனில் அவரோட பங்கையாச்சும் அவர் அடைக்கணும்ல, அதை கூட அவர் அடைக்க மாட்டாராமா. முத்துவும் இந்த பக்கம் ரவியும் வந்து இது பண்ணணுமா, ஆக்சுவலாக மொத்தமாகவே அவர் தான் அடைக்கணும். அடைச்சதுக்கப்புறம் கூட ஏதாச்சும் முடிவு எடுத்துருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் தூக்கி வந்து இப்போ முத்து தலையிலையும் மீனா தலையிலையும் போட்டுறது. இவங்க செயினெல்லாம் வச்சு அடகு வச்சு அதுக்கப்புறம் மனோஜ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தா, நீங்கள்லாம் வந்தப்பறம் தான் என் புள்ள வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போயிடுச்சுன்னு அப்பயும் விஜயா பேசுகிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க, எனக்கு ரோகிணி தான் 5 லட்ச ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணான்னு 10 லட்சத்தை விட்டுட்டு 5 லட்சம் தான் பெருசுன்னு இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இத்தனை அசிங்கத்துக்கும் பிறகு, இவ்வளோ தூரம் அவமானப்படுத்தினதுக்கு பிறகு, பாசங்கிறது துளியே இல்லாட்டியும் என்ன இருந்தாலும் எங்கள் அம்மா சார் அப்படின்னு வந்து இருக்கிற முத்து அவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க மீனாவை எல்லா வேலையும் செய்ய வச்சுட்டு இருக்காங்க. இவர் நல்லா உட்காந்து வந்து நான் அப்பப்போ என்னைக்காவது ஒரு நாள் வந்து வீட்டு வேலை செய்கிறேன், நல்ல கணவர் அப்படின்னு காமிச்சிட்டு, ஆனால் தன்னுடைய மனைவி அவமானப்படுறது அசிங்கப்படலாம் விட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சமாச்சு சூடு சூரணை, வெட்கம், மானம், சூடு சூரணைங்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு வந்து இதுக்கப்புறம் மீனா போதும், இவ்வளோ அவமானப்பட்டு இந்த வீட்டில் நம்ம இருக்க வேணாம், நம்ம எங்கள் அம்மா புரிஞ்சுக்கும் போது நாங்கள் அந்த வீட்டுக்கு வரோம் அப்படின்ட்டு அப்பா என் கூட வரீங்களான்னு கேட்டு கிளம்பி வெளியே போகலாம். அப்படி பண்ணால் கூட உருப்படியாக இருக்கும். ஆனால் அப்படி பண்ணாமல் இந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நம்மளையும் டென்ஷன் ஆக்கி அவங்களும் டென்ஷன் ஆகிட்டு இந்த கதையில் கடைசியில் முத்து மீனாவும் எவ்வளோ அடித்தாலும் வாங்கிப்பாங்க. கடைசியில் வந்து ஒரு வெட்கம் இல்லாதவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்கிறாங்க. வெளில போவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டால் எல்லாரும் அதெல்லாம் போக மாட்டாங்கங்க, அந்த அளவுக்குலாம் தைரியமும் கிடையாது, ஒரு மரியாதை, ஒரு மானமும் கிடையாது அப்படிங்கிறாங்க. மானம் விழுந்து வாழும் வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளோ மோசமான வாழ்க்கை. முத்து மீனா அப்படி நடந்துக்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவங்க ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்து வெளியே வந்தால் ஓகே நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.